Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. A shout out to our other sponsor, Pizza Hut. Pizza Hut has launched the juiciest pizza in town, the Juicylicious range. With marinated toppings, cheesier and saucier pizzas, say goodbye to dry pizzas. ஆமாண்டியா வியூவர்ஸ் பீட்சா டெட்லியா இருக்கும். இல்ல பாருங்க ஜூசி லிஷஸ்னா போட்டு அதுல மசாலா போட்டு மேரினேட் பண்ணி டாப்பிங் கீப்பிங் போட்டு ஆஹா அப்பா ஜோ நல்லா இருக்கும். இப்ப சீஸ் சாப்பிட்டு எப்படி இருக்கும் பீட்சா ஜாலியா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க ஜூசி லிஷஸ் ரேஞ்ச் பீட்சா இருந்து. Act Smart Wi-Fi. டியர் வியூவர்ஸ் யூஸ் பண்ணுங்க ஆக்ட் ஸ்மார்ட் வைஃபை. புது ஏஐ டெக்னாலஜி செம்மையா இருக்கும். இது யூஸ் பண்ணி ஜீரோ பஃபரிங் சூப்பர்பா. அப்படியே ஒரு பஃபரிங் ப்ராப்ளம்லாம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணலாம். ஓடிடியா இருக்கும், மூவிஸா இருக்கட்டும், கிரிக்கெட் மேட்சா இருக்கும், என்னவா இருக்கட்டும், சூப்பர்பா இருக்கும். ஆக்ட் ஸ்மார்ட் வைஃபை மாத்துங்க. டியர் வியூவர்ஸ் கேம்பா தான் ஆச்சு தலுங்க. பாத்தீங்க அன்னைக்கு ஆர்சிபி ஏறி மெய்சாங்க போட்டு அண்ட் ஃபேண்டாஸ்டிக் வின். கங்க்ராச்சுலேஷன் ஆர்சிபி winning the first ever IPL trophy. Superb IPL champions 2025. And of course, ஆக்டோட ஸ்மார்ட் வைஃபை யூஸ் பண்ணுங்க. ஆர்சிபியோட ஸ்மார்ட்டான குணால் பாண்டியா ரொம்ப ஸ்மார்ட்டா bowling போட்டா. Welcome back, Yo Mahesh. Welcome back. நிறைய நாள் கழிச்சு திருப்பி ஷோ ஜாயின் பண்றீங்க. Before we start, shout out to all the RCB fans there and the franchisee. 18 years wait பண்ணிருக்காங்க Chica இந்த particular momentக்கு. 18 years of hope, 18 years of pain. ஞாபகம் வச்சுக்கோங்க. So many trolls online, so many memes அவங்க ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. Today is their day, today is their ராஜ்யம். என்ஜாய் பண்ணுங்க. Well done RCB, but well done my main man Virat Kohli. You deserve to be an IPL champion. And you have got it. And the cabinet list finish ஆயிருக்கு. என்ன emotional scenes Chica. Whether you're a CSK fan, whether you're an RCB fan, whether you're a Punjab fan, ஒரு விராட் கோலி அந்த அழுத moment and what it meant to him. ஒரு கிரிக்கெட் ஃபேனா இருந்தீங்கன்னா you will enjoy it and you will relish it. என்ன சொல்றீங்க Chica and Yomi? 100% யோமி. நீ பார்த்தனா வியூவர்ஸ் அந்த விராட் கோலிக்கு லெட்ஸ் பிளே டு வின் ஃபார் விராட் கோலி ஆரம்பிச்சாங்க. அண்ட் மறக்காதீங்க நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அட்வர்டைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 2018 கப்ல ஆட்லாம் கூட பாத்தீங்கன்னா 18 காஃபிலே 18 வரும். சோ அது எப்படி டோர்னமெண்ட் ஆரம்பிக்கு 18 வந்து கட்சியில பார்த்து டேட் நீ ஃபைனல்ல முடிக்க அது டோட்டல் பண்ண 18 வருது. விராட் கோலிக்கு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வியூவர்ஸ். மறக்காதீங்க நீ சொன்ன மாதிரி அவன் என்ன பியூட்டிஃபுல்லா ஸ்பீச் சொன்னா பாரு, அழுதுட்டான். நான் விராட் கோலி T20 வேர்ல்ட் கப் அழுது பார்த்தது இல்ல. அவன் வேர்ல்ட் கப் 2011 வின் பண்ணி அழுது பார்த்தது இல்ல. சாம்பியன்ஷிப் வின் பண்ணிச்சு அப்புறம் அழுது பார்த்தது இல்ல. இன்னைக்கு பாருங்க டியர் வியூவர்ஸ், ஒரு ஐபிஎல் கப் ஃபர்ஸ்ட் டைம் எவர் வின் பண்ணச்சே என்ன மாதிரி ஃபீலிங். பிகாஸ் ஹீஸ் as he said very rightly in the speech I mean in his interview, he's given us லைஃபே கொடுத்திருக்காங்க ஃபிரான்ச்சைசிக்கு. and let's not forget even அந்த ஃபிரான்ச்சைசி ஆரம்பிச்சிருந்து ஃபிரான்ச்சைசினா அப்ப இந்தியாவுக்கும் ஆடல, ஐபிஎல் ஆடினா, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ஆடினா, அதுக்கப்புறம் டிராப் பண்ணா, திருப்பி வந்தா, ஒன் டே ஆடினா, கேப்டன் பண்ணா, டெஸ்ட் ஆடினா, எல்லாம் வின் பண்ணிருக்கான். அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல இருந்து மெயின் வேர்ல்ட் கப்ல இருந்து எல்லா கப்பும் இருக்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி, T20 வேர்ல்ட் கப், ப்ராபபிலி ஒன் ஆஃப் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன் எல்லாம் இருக்கு அவங்க கையில. ஐபிஎல் மட்டும் தான் ஒண்ணு இல்ல. அது வந்தவொடனே என்ன மாதிரி இமோஷனல் மூமெண்ட்ல அவனுக்கு. அண்ட் ஆல் ஃபேர்னஸ் ஹேட்ஸ் ஆஃப் ஆர்சிபி மேனேஜ்மென்ட். ஆனா அவன் ரீடைன் பண்ணாங்க பார் தேர்ட் இயர்ல 2011ல. ஈவன் when he did not do really well 8, 9, 10 அவனை ரீடைன் பண்ணி இவன் தான் எங்களுக்கு ஃபியூச்சர் அப்படின்னு ஃபியூச்சர் கிங் ஆஃப் கிங்ஸ் he proved that he's a king of kings. Yeah, Yomi, I mean நம்ம அங்க இருந்தோம் Yomi. Fantastic scenes. நீங்க அவரோட ஆடினீங்க அண்டர் 19ல இருந்து. Just a few words because I have never seen Virat. Chica சொன்ன மாதிரி அழுது நம்ம பார்த்தது கிடையாது ஃபீல்ட்ல. நம்ம அக்ரெஷன் பார்த்திருக்கோம், ஹாப்பினஸ் பார்த்திருக்கோம், கலாய் மோடு பார்த்திருக்கோம். But first time அழுது பார்க்கிறோம். He didn't cry even in his retirement, guys. Let's not forget that. For IPL trophyக்கு வந்து இந்த மாதிரி அழுது நம்ம பார்த்தது இல்ல Yomi. வணக்கம் டியர் வியூவர்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வரேன். பட் வந்த கையோட விராட் கோலிங்க, ஹேட்ஸ் ஆஃப் டு தட் லெஜெண்டுங்க. ஐ திங்க் எஸ், நான் வந்து சின்ன வயசுல இருந்து அவரு கூட பார்த்திருக்கேன். அவரு வந்து அவரோட கரியர் வந்து இந்த அளவுக்கு பேன் அவுட் ஆனதும் நான் பார்த்திருக்கேன். பட் இன்னைக்கு டெஃபினெட்லி ஒரு டிஃபரன்ஸ் இருந்ததுங்க. ஏன்னா ஆர்சிபிங்கிறது ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹிஸ் ஹார்ட். ஏன்னா ஒரு 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 யங்ஸ்டர், ஒரு நல்ல டேலண்ட் அப்படின்ட்டு சைன் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அந்த இன்டர்வியூல சொன்னாரு, இந்த பிரான்ச்சைசி என்ன வந்து ஒரு யங்ஸ்டரா பார்த்திருக்காங்க, அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நல்ல பிளேயர் ஆன, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளேயர் ஆன, கேப்டனா பார்த்திருக்காங்க. ஸோ தேவ் சீன் திஸ் பிளேயர் க்ரோ இன் எவ்ரி ஸ்டேஜஸ் ஆஃப் ஹிஸ் கரியர். ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் ஹி ஜஸ்ட் ஹேட் கிராட்டிடியூடுங்க, கிராட்டிடியூட். அண்ட் நீ சொன்ன மாதிரி
year after year of heartbreaks. Any cricketerக்கு வந்து it is a tough pill to really swallow பண்றதுக்கு. அந்த விதத்துல ஃபைனலா அந்த ஒரு விஷயம் நடக்கும் போது ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும். ஐ திங்க் அந்த லாஸ்ட் 2-3 ஓவர்ஸ் வந்து அந்த அந்த ஒரு இமோஷன்ஸ் வந்து பில்ட் அப் ஆயிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல அவரால வந்து அதை கட்டுப்படுத்த முடியல. ஒரு 4 balls பிஃபோரே வந்து he just balled. So அந்த விதத்துல hats off to விராட் கோலி, hats off to RCB, hats off to RCB fans. அவங்களுக்கு சொல்லியே ஆகணும் அந்த ஒரு பாராட்டு. ஏன்னா 17 yearsல வந்து அவங்களோட டீமை வந்து எந்த கட்டத்திலயும் வந்து விட்டு கொடுக்கல. பட் ஃபைனலா அவங்களோட மொமெண்ட் வந்திருக்கு. They are going to release this moment. Yeah, okay. With that out of the way, Chika, now let's talk a little bit about the match. Yes, Virat Kohli, amazing. I mean, one thing, adding on to Yomi and the RCB fans, the Para, ஒரு வாட்டி வின் பண்ணா கூட இவ்ளோ லாயலா இருந்தது, இவ்ளோ வாய்ஸ்ஃபுல்லா இருந்தது, என்டையர் வேர்ல்டே ஷேக் அப் பண்ணி வச்சிருக்காங்க. RCB ஈசாலே கப் நமதே, ஈசாலே கப் நமதே, இப்ப ஈசாலே கப் நமது ஆயிடுச்சு. பட் லாஸ்ட் ESN போட்டு அவ்வளோ அவங்க டீமை பேக் பண்ணுறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் தி RCB fans because they had the faith with them, they had the faith in them. இந்த வருஷம் என்னவோட everybody felt இந்த விராட்டோட இயரா இருக்குமா, விராட் இருக்குமா, the culture came true. No, the manifestation சொல்லுவாங்க தெரியுமா, manifestation of everybody came true this time. Yeah, let's talk about the match, Chika. ஏன்னா ரஜத் படிதார், the captain, was fantastic. First ever RCB captain to do it. எவ்வளோ கேப்டன்ஸ் இருந்திருக்காங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. பாருங்க, ஒரு விராட் கோலி கேப்டன் பண்ணிருக்காரு அந்த டீம். அதுக்கு முன்னாடி ராகுல் டிராவிட், அனில் கும்ப்ளே, டேனியல் விட்டோரி, some Faf du Plessis, some real legends of the game have captained that side. They couldn't quite do it, but this man, not a household name, Chika. Yes, our form has been bad. Let's just start with Rajat Patidar, the captain. What to fill that role, Chika, அது ஈஸியே கிடையாது Chika. When all 17 years வந்து ஹோப் பண்ணிருக்காங்க, யோ உங்க மேலதான் அந்த பிரஷர்னா, he handled it like nobody else, Chika. வேற லெவல்ல ஹேண்டில் பண்ணார் Chika. See, any one thing பண்ண ஒரு அட்வான்டேஜ் என்ன, அவனுக்கு கேப்டன் ஆக்கினது யாரு, விராட் கோலி தான். இவன் கையில கேப்டன்சி கொடுத்து மேனேஜ்மெண்ட் சொல்லி அவன் நல்லா பண்ணுவான் சொல்லி, நான் பேக்கப் பண்றேன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதம் பண்ணிருக்கான், which is a good sign, number 1. And number 2, அனி டோன்ட் ஃபர்கெட், அவனு வந்து பார்த்தனா இந்த வருஷம் வந்து அப்கோர்ஸ் அந்த ஃபைனல்ஸ் ஆஃப் ஷஹீத் முஸ்டாக் அலி டிராஃபில ஸ்ரேயஸ் டீமோட தான் உதவுவாங்க, பாம்பே தான் உதவுவாங்க. எம்பி அங்க அப்படின்னா அங்க எம்பி வாஸ் பாம்பே ஃபைனல், இவன் உதவுவாங்க. அவன் ஸ்ரேயஸ் வின் பண்ணுவான். இப்ப ஸ்ரேயஸ் உதவாங்கன்னா இவன் வின் பண்ண IPL. Only good thing is expectations are not high out of him, so the pressure on him is less, number 1. And number 2, he believes a lot in his spinners, which is a very good sign. நீ பாத்தீங்கன்னா அந்த இவன் குருணால் பாண்டியா கூட அந்த மூவ் பாத்தீங்கன்னா மேஜிக்கல் மூவ். இது சூப்பரா bowling பண்ண குருணால் பாண்டியா, மேன் ஆஃப் தி ஃபைனல்ஸ். பட் அந்த ரெண்டு க்ரூஷியல் விக்கெட் எடுத்து கொடுத்தான் பாரு ஸ்டார்டிங்ல. பிரப்சிமன் விக்கெட்டும் சரி, அடுத்த விக்கெட்டும், அதுதான் டர்னிங் பாயிண்ட் மேட்ச் ஆகி உனக்கு. Yeah, definitely. I mean, Yomi அவரோட கேப்டன்சி பத்தி பேசலாம். But let's come to the match. Yomi டாஸ் வின் பண்ணி, of course, bowling first நாங்க பஞ்சாப் ஹாப்பியா இருந்திருப்பாங்க அந்த halfway ஸ்டேஜ்ல. இன்ஃபேக்ட் விராட் கோலி பத்தி அவ்வளவு பிரேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, Yomi was his innings a little slow, 43 of 35, கொஞ்சம் பிரஷர்ல இருந்தாரு. I thought Jitesh Sharma in the end bailed RCB out, Chika. Jitesh Sharma, Yomi, இந்த சீசன் ஃபுல்லா அடிக்கல. But the 2 games that he stood up for, Liam Livingstone and Jitesh Sharma, crucial time la actually konjam bail out pannanga, especially Jitesh Sharma on the knock of 83 not out. That is the reason why RCB are today are champions in kuda நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த 83 அடிக்கலனா they wouldn't have been in the top 2. It would have been a different story probably. So Jitesh Sharma இன்னைக்கு பாரு அந்த knock 24 of 10 was a difference maker. 100%. But yes, slow down பண்ணாரு, எஸ்பெஷலி ஃபில் சால்ட். யூசுவலா என்ன ஆகுனா, ஃபில் சால்ட் தான் அந்த ஏர்லி அந்த ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாரு, இம்பெட்டஸ் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் இவர் கேரி ஃபார்வர்ட் பண்ணா. இன்னைக்கு ஃபில் சால்ட் வந்து அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஹி ஹேட் டு எடுத்துட்டு போகணுங்கிற ஒரு சிச்சுவேஷன். பட் இதுதான் நம்ம வந்து ஸ்ட்ரைக் ரேட் பத்தி பேசுறோம். பட் இந்த டீமோட டெம்ப்ளேட் அண்ட் இந்த டீமோட ஸ்ட்ரென்த் இதுதான். ஏன்னா டீப் டவுன் நீ சொல்ற ஜிதேஷ் சர்மா பெயில் அவுட் பண்ணாருன்னு கூட, லியம் லிவிங்ஸ்டன், they have the essential people. அந்த ஒரு essential people இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஓகே, விராட் கோலி ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட் ஆடினா மத்தவங்களாம் ஒரு 180 ஆடுறதுக்கு எபிலிட்டி இருக்கு. and this has worked. இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு throughout the season. சோ அந்த விதத்துல எஸ், ஸ்ட்ரைக் ரேட் நீ இதெல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கலாம். பட் அந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த கேம், அந்த ஒரு சிச்சுவேஷன் டீப் டவுன் நீ அந்த இடத்துல நீ பார்க்கும்போது, I felt it was the right decision. அவர் கேம் எடுத்துட்டு போனாரு, பிளாட்ஃபார்ம் லே பண்ணாரு. For a Romario Shepherd or
ஜிதேஷ் அண்ட் லியம் லிவிங்ஸ்டன் வந்து இந்த மாதிரி பிளாஸ்ட் ஆஃப் பண்றதுக்கு பெரிய பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா கூட they all made runs in a very quick time. Yeah, Chika, do you agree with that? பாத்தீங்கன்னா even though they were losing wickets, one good thing RCB did was they kept the run rate at above 9 at all times. Throughout the innings, they were 9, 9.5, 9, 9.5, 9, 9.5. The Livingston, Jitesh Sharma, Romario Shepherd, Rajat Patidar, இவங்கெல்லாம் பார்த்தா இந்த குவிக் ஃபயர் 24-18 balls மயங்க் அகர்வால், 26 of 16 balls ரஜத் பட்டிடார். அதுக்கப்புறம் பார்த்தா நீ பாரு இவன் லிவிங்ஸ்டன் ஒரு 25-16 balls, அதே மாதிரி இவன் சாம்பர் லிவிங்ஸ்டன் 25-15 balls, 24-10 balls, எல்லாம் ஸ்மால் கேமியோஸ் ஆட் பண்ணனால சோ விராட் கோலியோட ஒரு சைடுல 15 ஓவருக்கு விராட் கோலி ஆடிட்டான். அதுக்கப்புறம் இவன் கேமியோஸ் ஆடி மேக்கப் பண்ணிட்டு 190 கொண்டு வந்துட்டாங்க. So that is the actual thing. Mid-match show like Tamil Star Sports best chair. என்ன சொன்னேன் பஞ்சாப் அடிச்சுடுவாங்க நினைச்சேன் 190 because wicket was looking pretty good. But அவங்களுக்கு காட் அவுட்டா அவங்களுக்கு என்ன ஆயிடுது அன்பார்ச்சுனேட்லி அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ப்ராப்ளம் பிரஷர் எப்படி ஹேண்டில் பண்றது தெரியல. அது பார்த்தோம் ஓப்பனிங் கேம்ல ஃபர்ஸ்ட் கேம்லயும் பார்த்தோம் குவாலிஃபைலயும் அதேதான் பஞ்சாப் எப்படி பிரஷர் ஹேண்டில் பண்ண தெரியாம RCB கிட்ட மாட்டினாங்க. இப்ப இந்த மேட்ச் அதே தான் ஆச்சு. பிரப்சிமரன் சிங் காட் அட் தி ராங் டைம். ஆக்சுவலா பிரப்சிமரன் சிங் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் நல்லா ஆடினான். இவன் கூட யாரோட ஜாஷ் இங்கிலீஷோட இவனும் பிரியான் சாரே ஒரு டீசன்ட் ஸ்டார்ட் கொடுத்தான். அவங்க ரெண்டு பேரும் both of them got at wrong times. அந்த ராங் டைம்ல அவுட் ஆனால என்ன ஆச்சு பிரஷர் ஸ்டார்ட் பில்டிங் அப். அதுக்கப்புறம் இந்த பையன் நேஹல் வதாராக்கு கையும் வரல காலு வரல பேட்டும் வரல ரன்னும் வரல மாட்டின்ட்டான். சார் ஐ மீன் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் சார். நீங்க நம்ம எல்லாமே அந்த ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்தாங்கன்னு நினைக்கிறோம். ஆர்சிபியோட ஹீரோஸே வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வந்தாங்க. நீங்க சொல்றீங்க 190 வந்து பிலோ பாருன்ட்டு, பட் அந்த போலிங் அட்டாக் தாங்க இந்த ஹோல் ஐபிஎல்ல ஹீரோவே. எனக்கு ஆக்சுவலி 190 வந்து இஸ் மோர் தென் இனஃப்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சுப்பீரியாரிட்டி அந்த ஒரு போலிங் அட்டாக் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹைன்சைட்ல நான் சொல்றதுனால சொல்ல, பட் டெஃபினெட்லி மேன் டு மேன் இந்த போலிங் அட்டாக் வந்து வேற லெவலுங்க. நீங்க புவனேஸ்வர் குமாரா இருக்கட்டும், ஜாஷ் ஹேசல் குரூஷியலான ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு, யஷ் தயல் ஸ்டெப் அப் பண்ணாரு, குருணால் பாண்டியா ஆப்வியஸ்லி மேன் ஆஃப் த மேட்ச், எல்லாருமே ஸ்டெப் அப் பண்ணாங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட் அவரு யூசுவலா வந்து ஒரு ஓவர் மினிமம் 15 ரன்ஸ் கொடுப்பாரு. இன்னைக்கு அந்த குரூஷியல் விக்கெட் ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட் எடுத்து மேட்ச ஒரு மாதிரி அங்கேயே வந்து ஹாஃப் சீல் பண்ணிட்டாரு. ஐ மீன் எப்படி பார்த்தாலும் யோமி 190 ஆக்சுவலி ஐ வாஸ் வித் சீகா யோமி. நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்டா அவங்களோட போலிங் அட்டாக் ஸ்ட்ராங்னு, பட் 190 என்னமோ நாட் இனஃபோ தோணுச்சு. ஏன்னா நேத்திக்கு அவங்க சேஸ் பண்ண விதம் அகேன்ஸ்ட் மும்பை, அகேன்ஸ்ட் ஒரு மும்பையோட போலிங் அட்டாக் வித் ஜஸ்பிரீத் பும்ரா வாஸ் ஆல்சோ போட்டன்ட். ஸோ அவங்கள வச்சுட்டு they were able to ace the chase. அதனால நான் நினைச்சேன் 190 10 runs shorter will not be enough in it, and I still feel மச்சா என்ன வேணாலும் சொல்லு மச்சா. I mean we shouldn't be harsh on this boy. ஏன்னா I love him as a batter. Chico also loves him as a batter. அந்த நேஹல் வதேரா சஷாங்க் சிங்கோட பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்சம் சொதப்பிச்சு மச்சா, அதுதான் உண்மை. அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் 20 balls 20 runs, நேஹல் வதேரா 15 of 18 கொஞ்சம் என்ன ஏன் அந்த அப்ரோச் எடுத்தாருன்னு தெரியல நேஹல் வதேரா, which was a wrong approach. And சஷாங்க் சிங் also in that partnership இனிஷியலா ஃபர்ஸ்ட் 10 balls 10 இருந்தார் அவரும். அதுக்கப்புறம் தான் சஷாங்க் சிங் லாஸ்ட் 20 balls he made up, but I thought they left it too late. சீக்கா அங்கதான் அந்த பெரிய மிஸ்டேக் பண்ணாங்கன்னு எனக்கு தோணுச்சு. சீக்கா கரெக்டா சொன்னீங்க. அங்க பார்ட்னர்ஷிப்ல சொதப்பிட்டாங்க. பட் they ate up too many deliveries. Okay, இவன் ஸ்ரேயஸ் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாப்பா. ஸ்ரேயஸ் விக்கெட் க்ரூஷியல் விக்கெட் ஒத்துக்கிறேன். அது ரொமாரியோ ஷெப்பர்ட் எடுத்தான். அப்போ they lost wicket quick succession விட்டாங்க. பிரப்சிமரன் சிங் அவுட் ஆனா, ஸ்ரேயஸ் அவுட் ஆனா. அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு அவுட் ஆயிட்டான். அங்கதான் ஜாஷ் இங்கிலீஷோட பார்ட்னர்ஷிப் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவன் நல்லா ஆடினான். அவன் he also got a brilliant catch. Catching of RCB was brilliant today. I think ஜாஷ் இங்கிலீஷ் ஆற வரைக்கும் நல்ல ஹோப் இருந்தது. அவனு பாரு என்ன சூப்பர் கேட்ச் லிவிங்ஸ்டன் ஆன் தி பவுண்டரி லைன்ல. சோ என்ன தெரியுமா ஆச்சு, இவன் தான் நேஹல் வதேராவும் சரி சஷாங்க் சிங்கும் சரி ரொம்ப டிஃபென்ஸ் ஆட்டாங்க. ஓவர் என்ன ஒரு 2 சுத்தி இருக்கலாமேடா. கடைசியில பாடுறா உனக்கு இவனுக்கு பேட்டிங்கே வரலையே. அவன் பேர் என்ன ஸ்டாயினிஸ் பேட் பால்ஸே குடுக்கலையே அவனுக்கு. 2வது பால் அவுட் ஆயிட்டான். அது வேற விஷயம். ஃபர்ஸ்ட் பால் 6, 2வது பால் அவுட் ஆயிட்டான். பாயிண்ட் இஸ் யூ புட் so much pressure on him. அவன் வர்ச்சே 14 runs in over. ஸ்டாயினிஸ் வர்ச்சேவே நீ முன்னாடி கொண்டு வந்த பேட்டிங் 12 runs கொண்டு வந்தா ஸ்டாயினிஸ் வின் பண்ணி கொடுத்துருப்பான் அந்த மேட்சை. ஒண்ணு நேரம் அந்த சுத்திட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டு இருக்கணும். பட் என்ன பண்றது, அதுதான் நான் வந்து யோமி கிட்ட கேட்டேன். வேற இல்ல யோமி இல்ல, அப்ப ஆக்சுவலி பத்ரியும் அபினவும் இருந்தாங்க ஆக்சுவலி கமெண்ட்ரி பாக்ஸ்ல. அப்ப நான் கேட்டேன், ஏண்டா இவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கு, இதோட ஒரு குரூஷியல் மேட்ச் வராது, நீங்க வந்து நாளைக்கு ஃபியூச்சர் பத்தி எல்லாம் யோசிக்க வேணாம், ஏன்னா டுடே இஸ் a do it now or do it never அந்த மாதிரி ஒரு சினாரியோ வரும்போது
could they have used our 5 balls முன்னாடியே could they have used that retired out திலக் வர்மா பண்ணி பார்த்தோம் இன்னைக்கு. ஆனா I thought they should have done it, Chika. அந்த ரிட்டையர்ட் அவுட் பண்ணி மார்க்கஸ் டாய்னஸ் விட்டுருக்கணும் 5 overs 65. 6 ஓவர் கொடுத்துக்கணும். மார்க்கஸ் 6-7 ஓவர் கொடுத்தா அடிச்சிருப்பாங்க. I thought இன்னைக்கு they should have used it. Today was the only time I thought they should have used that retired out, Chika. குருணல் பாண்டியா ஒரு ஷாட் அடிக்கல யோமி. குருணல் பாண்டியா ஒரு ஷாட் அடிக்கல. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் டு லெஃப்ட் ஹேண்டர் ஒரு ஷாட் ட்ரை பண்ணல. அவர் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க பாக்குறாரு, which was very shocking for me. பிரஷர் ஆயிடுச்சு பாவம். டெஃபினெட்லி மச்சான். சீகா சார் சொல்ற மாதிரி கையும் வரல காலும் வரல பாவம். ஆப்வியஸ்லி ஒரு யங்ஸ்டர் அந்த ஒரு மாதிரி ஒரு டைம்ல ஸ்ட்ரகிள் பண்ணும்போது ஐ கேன் ஃபீல். பட் ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த ட்ரிக்கை விட்டாங்க. மிச்சல் சாண்டர் 2 ஓவர் தான் போட்டார். ஐ மீன் அந்த கேமுக்கு போறேன். ஏங்க நஹேல் வதேரா இவ்வளவு கஷ்டப்படுறாரு. ஹர்திக் பாண்டியா ஆக்சுவலி மும்பை இந்தியன்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் ரைஸ் பண்ணணும். ஹர்திக் பாண்டியா ஏன் வந்து மிச்சல் சாண்டருக்கு வந்து நஹேல் வதேரா போடலன்ட்டு. ஏன்னா நஹேல் வதேரா இருந்ததுனால தான் மிச்சல் சாண்டர் முடிக்கல. சோ அந்த கட்டத்துல மேபி டிஃபரெண்டா போயிருக்கலாம். பட் ஈவன் ஐ ஃபீல் ஐ திங்க் இட்ஸ் a very tough call. இன்னைக்கு நிறைய டஃப் கால்ஸ் எடுத்துருக்கணும். பஞ்சாப் ஹர்ப்ரீத் பிரார் ஆடி இருக்கணும். எஸ் சீகா, அங்கதான் ஐ தாட் ஹர்ப்ரீத் பிரார் ஆடாதது ஒரு ஹியூஜ் மிஸ்டேக்னு சீகா. நம்ம பார்த்தோம் குருணல் பாண்டியா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடும் போது அடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. செஹல் செஹல் நீங்க பாருங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் 3 ஓவர் ஒழுங்கா போட்டுறாரு. 4வது ஓவர் மட்டும் அடி வாங்குறாரு. அவரு 4வது ஓவர் மட்டும் எப்பவுமே வந்து ஐ திங்க் விக்கெட்டுக்கு அலைஞ்சு அந்த 4வது ஓவர் போட்டு ஒரு 15 ரன் கொடுத்தாரு. 3 overs 22 runs 1 wicket இருந்தாரு. ஐ தாட் ஹர்ப்ரீத் பிரார் ஒரு பிக் மிஸ். எஸ் இன்னைக்கு வைஷாக் விஜயகுமார் நல்லா போட்டாரு சீக்கா. பட் ஐ தாட் ஹர்ப்ரீத் பிரார் could have been the difference அந்த நடுவுல அந்த லிவிங்ஸ்டன் ஜிதேஷ்லாம் எடுக்கிறதுக்கு. லிவிங்ஸ்டன் விக்கெட் எடுத்துருவான். நீ சொல்லி அது ரைட். லிவிங்ஸ்டன் 25 அடிக்க விட்டுருப்பாரு ஹர்ப்ரீத் பிரார். தட் ஐ அக்ரி வித் யூ. ப்ராபபிலி actually probably 190 175 கூட probably பேக் அப் பண்ணிக்கலாம். பட் the moment விராட் கோலி காட் அவுட் அவங்க பிரஷர் அப்ளை பண்ணல. அங்கதான் முட்டாங்க யாரு பஞ்சாப். விராட் கோலி அவுட் ஆனா என்ன பண்ணும், நீ பிரஷரைஸ் பண்ணி 170 கூட 175 180 கூட கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடணும். அங்கதான் ஜிதேஷ் சர்மா விட்டாங்க அடிக்கிறதுக்கு. அங்கதான் லிவிங்ஸ்டன் அடிக்க விட்டாங்க. அங்கதான் ப்ராப்ளம். ஈவன் பிரார் போலிங் கூட பீன் யூஸ்ஃபுல். பட் இன் ஆல் ஃபேர்னஸ் ஐ டெல் யூ வாட், ஆக்சுவலா பார்த்தா ஒன்லி ஒன் bowler bowled well for them டா, குருணால் பாண்டியா. வேற எல்லாரும் போட்டு அடிச்சிட்டாங்க. எல்லாரும் போட்டு அடிச்சாங்க. ஒரே ஆள் தான் 4 overs 17 runs 2 wickets finals. இந்த மாதிரி bowling போட்டா என்ன பண்ண முடியும் நீ? One man. That is why he's our act Wi-Fi smart player of the day, Chika. ஏன்னா குருணல் பாண்டியா ஸ்பெல் was a match winning spell. Just on குருணல் பாண்டியா. யோமி கிட்ட நான் இது சொல்லி கலாய்ச்சிருந்தேன் அங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் அங்க ஸ்டுடியோல. சீக்கா உங்களுக்கு இது தெரியுமா, என்னைக்கு குருணல் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் விட்டாரோ அன்னில இருந்து மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணல. ஆமா குருணல் பாண்டியா யோசிச்சு பாருங்க, 2021 விட்டாரு. அன்னில இருந்து மும்பை இந்தியன்ஸ் 2 தடவை தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஆனா குருணல் பாண்டியா இஸ் தி ஒன்லி IPL பிளேயர் to win 2 man of the match finals. Player of the match in 2017 when Mumbai won. Player of the match in 2025 when RCB won. End of the day, unsung hero நம்ம பேசின்னு இருக்கும்போது இப்போ ஒரு ரியல் ஹீரோ RCBக்கு. Sama hero na. In all fairness, what I like about Krunal Pandya na, he's such an involved player. He's a very intelligent player, and people consult him. அவன் பார்த்தனா அவன சொல்லிதார் மாமா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல சில பால் ஃளைட் பண்ணினா சில பால் விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவா வந்தோனே I thought I'll start flighting. I'll take a chance now. He took a chance actually. எப்படினா it is risky to flight. அதே ஜாஸ் இங்கிலீஷ் ஒரு 2 yards மேல மேலச்சுதான 6 அது. Let's face it. ஜாஸ் இங்கிலீஷ் 2 6 மாட்டிதுன்னு வெச்சுவே அவன் probably சருன்னு போய்க்கலாம். In all fairness, I think அந்த ரிஸ்க் எடுக்கிறது தான் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பீடோட ஒரு இது அந்த ட்ரெண்ட் தான். I said I'll back so and go for flight the ball அப்படினா, which is a good thing. அந்த ஃளைட் பண்ணாதான் பிரப்சன் அவுட் ஆனா. In all fairness, அந்த ஃளைட் தான் அந்த ஃளைட்ல கைல பிரப்சன் அவுட் ஆனா. ஜாஸ் இங்கிலீஷ் and பிரப்சன் 2 crucial wickets அவன் தான் எடுத்தான். பட் என்னன்னா இந்த குருணால் பாண்டியா என்னன்னா எனக்கு என்ன பிடிக்கும்னா, இன்ஃபேக்ட் as a cricketer he is a good thinking cricketer. வெரி குட் திங்கிங் கிரிக்கெட்டர். நிறைய பேர் அவனை போய் கன்சல்ட் பண்ணுவாங்க. ரோஹித் சர்மா இருக்கட்டும், இன்னைக்கு ஐடியாஸ் கூட. குருணால் சர்மா is always involved in the game, passionate about the game, and he gets involved in the game, which is a very good sign. Yeah. யோமி, about the bowling attack எல்லாரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. யோமி என்ன வேணாலும் சொல்லுங்க. word on their management for picking that bowling attack. In fact இது நான் சொல்லணும்னு இருந்தேன். அதாவது அந்த ஆக்ஷன்ல சூப்பரா பண்ணாங்கன்னு நம்ம சொன்னோம்ல. நம்ம நிறைய தடவை we only talk about the auction picks that any team takes. Sometimes la Chika and Yomi,
the picks that you miss out on can be a big blessing in disguise ன்னு காமிச்சிருக்கு இந்த பர்டிகுலர் ஐபிஎல். ஏன்னா நம்ம ஒரு வாட் இஃப் செக்மெண்டே பண்ணிருப்போம் சீகா அண்ட் யோமி. அவங்க வந்து அந்த 23.75 crores ஓகேடா போதும்டா நம்ம வெங்கடேஷ் ஐயர் இதுக்கு மேல போவானான்னு டிசைட் பண்ணது turned out to be the biggest blessing for them. ஏன்னா they got that bowling attack. அதுக்கப்புறம் தான் ஹேசல்வுட் வந்தாரு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புவி வந்தான், அதுக்கப்புறம் தான் ஃபில் சால்ட்டே வந்தான். அந்த 23 crores இந்த 3 bowlers வச்சுட்டு they were able to get these 3 gun players which made a huge difference. விராட் கோலி சொன்னாரு டே 1ல எல்லாம் நினைச்சாங்க நாங்க ரொம்ப சைலண்டா இருக்கோம். சப்போஸ் அவங்க வந்து போயிருந்தாங்கன்னா டே 2லயும் சைலண்டா இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த காசு இருந்திருக்காது. So doubt இல்ல. I think they'll be really happy about it. But I'm saying but அது தள்ளி நம்ம வச்சோம்னா definitely I think ஒரு ப்ராப்பர் தாட் ப்ராசஸ் போயிருக்கா நீ in terms of இந்த bowling attack assemble பண்றதுக்கு. ஏன்னா நீ இந்த ஒரு ஃபாஸ்ட் bowling லைன் அப் ஃபர்ஸ்ட் எடுத்தனா ஒரு ப்ராப்பர் வந்து வேரியேஷன் வெரைட்டி இருக்கு. You have a புவனேஸ்வர் குமார் ஒரு அனுபவம், ஜாஷ் ஹேசல்வுட் ஒரு டால் ரிலீஸ், யஷ் தயால் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்விமர் who can swing the ball both ways. So அந்த விதத்துல I think பியூட்டிஃபுல்லா ஜெல் ஆயிருக்காங்க இவங்க 3 பேரு. அண்ட் ஸ்பின்னர்ஸ் மத்தியில குருணால் பாண்டியா ஒரு நரித்தனமான ஒரு போலருங்க, ஒரு ஸ்மார்ட். அதுதான் வந்து சீக்காவும் சொன்னார் ஸ்மார்ட். பட் இன்னைக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வெளியே வந்தது. இன் டர்ம்ஸ் யூசுவலா பிளாட்டர் ட்ரெஜெக்டரியில வேகமா போடுற ஒரு போலர் இன்னைக்கு இந்த விக்கெட்ல கொஞ்சம் மெதுவா போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ அந்த ஒரு மெதுவா போட்டதுலயே வந்து நிறைய டாட் பால்ஸ் வந்தது, விக்கெட்டும் வந்தது. அண்ட் சூர்யா சர்மாங்க வாட் எவர் செட் அண்ட் டன், அவர் வந்து அந்த விக்கெட்ஸ் பட்டியல வந்து டாப் பண்ணலனா கூட ஐ திங்க் இஸ் பீன் பிரில்லியன்ட் த்ரூ அவுட் தி சீசன். அண்ட் இந்த ஹோல் bowling லைன் அப்படி எடுத்து பார்த்தனா யாருமே பர்பிள் கேப் எடுக்கல. எல்லாருமே ஆனா 12, 15, 18, 17, 18 இந்த மாதிரி ஈக்குவல் ஆல்மோஸ்டா பிரிச்சிருக்காங்க. அண்ட் தட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட், which is what KKR also did last year. Left arm spinner, leg spinner, zig-zag moving delivery, Bhuvi, left arm medium pacer and test match like hard like the Josh Hazlewood. But ஆனா அவனுக்கு போனஸ் விக்கெட் கிடைச்சது பாத்தியா, ரொமாரி ஷெப்பர்ட் விக்கெட் எடுத்தா பாத்தியா, அது அவனுக்கே நம்ப முடியல. அது ஸ்டேஜ் விக்கெட், நான் எடுத்துட்டா பாருங்க. அது விக்கெட் எடுத்தோட விராட் கோலி எங்கே ஓடி வந்து கங்க்ராச்சுலேட் பண்ண பாரு. That I think was the biggest turning point in this game. The strays and wicket எடுத்தா ரொமாரி ஷெப்பர்ட் ஒரு ஆர்டினரி நத்திங் டு டு டெலிவரி, ஒரு பூ bowlingல விக்கெட் எடுத்தா மச்சான். அது செம்ம பூ டெலிவரி, அது விக்கெட் எடுத்தான். அதுதான் மேட்சை மாத்திட்டு பாரு. பாருங்களேன், 4 மேட்ச் ஆடி இருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர் ஆர்சிபிக்கு எதிரா. 4 மேட்ச்ல ஐ திங்க் 10-15 ரன்னோ தான் அடிச்சிருக்காரு சீக்கா. 4 மேட்சும் ஃபெயில் பண்ணிட்டாரு. 4 மேட்சும் சிங்கிள் டிஜிட்ஸ், எல்லாம் பின்கோடு. அண்ட் என்னனால குஜராத்ல இது வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் ஹி காட் நாட் அவுட்டே ஆல. இந்த 2 மேட்சும் அவர் ஆடின 2 மேட்சும், ஃபர்ஸ்ட் மேட்ச் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா 290 இருப்பாரு, 97 நாட் அவுட். இந்த லாஸ்ட் மேட்ச் 80 நாட் அவுட். இப்ப பார்த்து இந்த மாதிரி நடந்திருக்கு அங்க. ஆனா லெட்ஸ் லுக் அட் சம் அன்பார்ச்சுனேட் அண்ட் ஃபார்ச்சுனேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ப்ரொடியூசர் ஆரம்பிங்க உங்க லைன் ஆஃப் ஸ்லைட்ஸ். சீக்கா, bunch of things யோமி, bunch of things we've already touched up on it, but let's go back on it. இதுதான் RCB யோட ரெக்கார்ட்ஸ் in IPL. only team to win all the 9 away games. அவங்க actually 10 away games ஆடினாங்க, but one of them was their home game, so they are officially won every away game. only team to do it. Respect. Most wins in an IPL season, RCB 11 wins in 2025 in the season தான். CSK 6154 டேஸ்க்கு அப்புறம் சேப்பாக்ல அடிச்சாங்க. அதுக்கப்புறம் MI ஒரு 3619 டேஸ்க்கு அப்புறம் அடிச்சாங்க. செகண்ட் ஜாயிண்ட் மோஸ்ட் பிளேயர் ஆஃப் த மேட்சஸ் அவார்ட் 9 players plus Josh Hazlewood has never lost a final. and அந்த ரெக்கார்ட் இன்னும் இன்டாக்டா இருக்கு சீக்கா. Yuzvendra Chahal never won the IPL final. அது திருப்பி அதுவும் இன்னும் இன்டாக்டா இருக்கு. அன்பார்ச்சுனேட் ஃபார் யூசி சஹல், ஏன்னா ஆர்ஆரோட ஒரு தடவை தோத்தாரு, ஆர்சிபியோட தோத்தாரு, அண்ட் அப்கோர்ஸ் இந்த வாட்டி திருப்பி ஆர்சிபிக்கு எதிராக தோத்திருக்காரு. so many records, so many things broken. என்ன சொல்றதுக்கு இது எல்லாம்? end of the day somebody has to win, somebody has to lose. ஒருத்தர் பார்த்தா பாவமா இருக்கு, ஒருத்தர் பார்த்தா டெட்லியா இருக்கு. அதான் இது எப்படின்னா ஒரு செட் யுஸ்வேந்திர சேகல் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, அங்க ஜார்ஜ் ஹேசல்வுட் பார்த்தா ஐயோ ஃபைனல்ஸ் உதய வாங்கினது கிடையாது அப்படின்னா என்ன மாதிரி ஆள் அப்படின்னு பாரு, எப்படி இருக்கு. So it happens, I guess that's what happens. IPL is all about anything. அது என்னன்னா திருமானி இந்த மேட்ச் ஒன் திங் குட் அபவுட் இது எப்படின்னா எவ்ரிதிங் அப்படியே ஒரு யூனிவர்ஸே வாஸ் வர்க்கிங் டுவர்ட்ஸ் RCB மாதிரி எடுத்து பிகினிங் ஆஃப் டோர்னமெண்ட்.
நம்ம ஐபிஎல் ஆட்ஸே பாருங்க ஸ்டார் சூப்பர் ஸ்டார் 18 காஃபில 18 விராட் கோலிக்கு அவன் விராட் கோலி நம்பர் 18 அவன் ரூம் நம்பர் 18 எல்லாமே வந்து இயர் நம்பர் 18 விராட் வில் இட் பி விராட் இயர் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் பிகினிங் மினால இருந்தே இப்படிதான் ஆரம்பிச்சு கடைசியில தான் ட்ரூவா வந்திருக்கு பாரு விராட் 18 தான் ஆயிருக்கு. So the entire universe is working towards RCB and working towards Virat Kohli. The whole thing it looks like விராட்டுக்குன்னா வின் பண்ணணும், விராட்டுக்குன்னா வின் பண்ணணும், விராட்டுக்கு வின் பண்ணி காமிக்கணும், விராட்டுக்குன்னா யூனிவர்ஸே வந்து வின் பண்ண காடே வந்து சொல்லிட்டாரு, ஏய் இந்த வருஷம் விராட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா சும்மா இருக்குப்பா, என்ன வேணா ஆடு, எவ்வளவு க்ளோஸ் மேட்ச் வேணா போட்டோம், என்ன வேணா ஆட்டும், God himself decided no it has to be Virat's year for the kind of contribution Virat is given for world cricket. One thing he deserves. என்ன கான்ட்ரிபியூஷன் பாருங்க, என்ன பேட்டிங்கா இருக்கட்டும், போலிங்கா இருக்கட்டும், கேப்டன்சியா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், அவனே சொன்னா பாரு போஸ்ட் மேட்ச்ல, ஏன் நான் இந்த இம்பாக்ட்ல வர முடியாது, I want to be in the field under 20 overs, I want to be involved, I want to be passionate about everything, and the passion, aggression, commitment for everything Virat deserved it. I think அதனால God சொல்றாரு இந்த டோர்னமெண்ட் விராட்டுக்கு தான்பா அப்படின்றது. I think just நீ அவ்வளவு ரெக்கார்ட்ஸ் நீ போட்டல, அதுல முக்கியமான ரெக்கார்ட் அனி, I think as a cricketer you will understand, அந்த அவே கேம்ஸ் வின் பண்றது ரொம்ப கீங்க. I think as a player நீங்க வந்து எப்பயுமே தமிழ்நாடு கிரிக்கெட் எப்பயுமே அவேல நல்லா பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இங்க நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து பாம்பேல போய் அடிச்சா அப்பா பெரிய பிளேயர் அப்படின்ட்டு எப்பயுமே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கண்டிஷன்ஸ் வந்து வேரி ஆகும். அண்ட் இந்த ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் கண்டிஷனும் டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் இருக்கும். நீங்க ஹோம்ல ஐ மீன் ஒவ்வொரு அவே கேம் ஹோம்ல உங்களுக்கு தெரியும், ஓகே இதுதான் கண்டிஷன், அவங்களுக்கு ஹோம் தான்டா கண்டம் இல்ல கண்டமா இருந்தது. பட் ஐ எம் சேயிங், ஏன்னா ஐபிஎல் வந்து நீங்க பிளே ஆஃப்ஸ் போகும்போது யூ ஆர் ஒன்லி கோயிங் டு பிளே இன் அவே கண்டிஷன்ஸ். சோ அந்த கிரன்ச் சிச்சுவேஷன்ல எப்பயுமே ஒரு டீம் அவேல வின் பண்ணும்போது இட் கேரிஸ் அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கம்பேர்ட் டு ஒரு ஹோம் கேம். சோ அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் அவங்க வந்து இந்த சீசன் டிக் பண்ணது வந்து ஐ திங்க் தட் வாஸ் a big turnaround for them. Yeah, Pizza Hut juicelicious moment of the day. I mean, player of the day, moment of the day na, I thought it was Virat Kohli tearing up Chika. ஏனா யூசுவலா வந்து நம்ம வந்து ஒரு பிளேயர் சொல்லுவோம், பட் இன்னைக்கு நான் ஒரு மொமெண்ட் கொடுத்திருக்கேன். ஏனா I thought there were tears in all our eyes when we saw Virat Kohli because we felt as cricketers, yeppa in the feeling, it's a unique feeling in it. So completely for Virat Kohli, for the man himself, for the king himself, and of course for all the RCB fans there, guys. Adu na thirupi solnom, you guys deserve it, enjoy it. Ena இந்த moments la evlo naal varunu yaarkume theriyadhu. As a cricketer na யோமி கிட்ட சொல்லுவேன், சீக்கா உங்களுக்கும் தெரியும், நம்ம நீங்க வேர்ல்ட் கப் வின் பண்ணும்போது it was a celebration because we never know like எப்போ அந்த next trophy வரும். It has to be a celebration. Will we see a parade, Chika? Will we see a parade in Bangalore? 100%. I think they will have a function at the KSCA. They will have a function at the what you call Chinnaswamy Stadium. 100%. They will have a huge function at Chinnaswamy Stadium where they will have the entire fans coming free. Vandu paadhu avanga support. Ena marakala India viewers. The RCB fans oda prayers have won everything for them. Avanga evlo varshama pray பண்றாங்க. அதான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு சொல்லுவான்டா யோமி, என் கிளாஸ்மேட், என்னோட ரொம்ப கிளாஸ்மேட் டியர் ஃப்ரெண்ட் இருக்கான் சுதாகர்னு, அவன் கன்னடியா. காலங்காத்தால வந்து நான் இந்த ஐபிஎல் சீசன் போது குட் மார்னிங் போட மாட்டான், ESCN அப்படின்னு ESCN தான் போடுவான், ஈசாலா கப் நமதே, ஈசாலா கப். இது வந்து 10 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க, ESCN போட்டுக்கிறது. இப்ப ESCR அது இப்ப ESCN நாளைக்கு போடுவாங்க, ஈசாலா கப் நமது அப்படின்னு வந்துருச்சு. நமதே கோல் இப்ப நமது வந்துருது இப்போ. சோ அந்த மாதிரி passionate fansக்கு they will 100% have a what you call ஒரு victory lap மாதிரி அங்க இருக்கும் ஸ்டேடியம்ல. மேபி ஃபார் ஆல் யூ ஏர்போர்ட்ல இருந்து ஒரு ஓபன் டாப்ல RCB பிளான் ஒரு RCB பண்ணாவே ஓபன் டாப்ல போறாரு. ஷுவர் பரேட் தான். MG ரோடே எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா இருக்கும். I think that's the best gift they can give to the fans. I think ideally home MG ரோட்ல கண்டிப்பா பிரிகேட் ரோட் MG ரோட்ல ஃபுல்லா இருக்கும். பஸ் வந்து சிட்டிக்குள்ள வந்த உடனே அந்த ஒரு என்ட்ரி ஒரு ஏர்போர்ட்ல வந்து சிட்டிக்குள்ள வரும் தெரியுமா, அங்கேயே MG ரோட் போயிட்டு அப்படி சுத்தி கேசி உள்ள போயிடும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்திரா நகர்ல இருந்து அப்படியே வந்து அப்படியே MG ரோட் பிரிகேட் ரோட் போயிட்டு அப்படியே கேசி உள்ள போயிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு.
ஐ மீன் அதுதானே பண்ணும். கிரிக்கெட் இஸ் மூவிங் தட் வே. யோமி அண்ட் சீகா, நீங்க பாத்தீங்கன்னா ஃபுட்பால்ல அது வந்து வெரி காமன். அவங்க ஒரு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் டைட்டில் வின் பண்ணும்போது, இல்லாட்டி ஒரு சாம்பியன்ஸ் லீக் டைட்டில் வின் பண்ணும்போது, அந்த டீம்ஸ்லாம் வந்து தேல் ஹேவ் அ ஹியூஜ் பீரியட். ஏன்னா அந்த சீசன் ஃபுல்லா அந்த ஃபேன்ஸ் வுட் ஹவ் பேக் தெம். இப்போ கிரிக்கெட்ல அந்த கல்ச்சர் வர ஆரம்பிக்குது. அன்பார்ச்சுனேட்லி we didn't have it when we wanted. யோமி, நம்மளுக்குலாம் அப்ப வந்து வின் அதெல்லாம் பண்ண அப்புறம் எதுவுமே நெக்ஸ்ட் இல்லை. நாள் ஏனாலாம் நல்ல ஞாபகம் இருக்கு சீக்கா. ஃபர்ஸ்ட் ஐபிஎல் வின் பண்ணும்போது யோமி 2010ல நாங்க பாம்பேல போய் வின் பண்ணோம். ஒரு ஹாஃப் ஸ்டாண்ட் தான் சிஎஸ்கே அப்போலாம். இப்போ வந்து இப்போ பாக்குற மாதிரி ஃபுல்லா அந்த சி ஆஃப் எல்லோலாம் கிடையாது. அப்போ ஏர்லி டேஸ் இந்த ஐபிஎல்ல சி ஆஃப் ப்ளூ தான் ஃபுல் ஸ்டேடியம். 99% மும்பை ஃபேன்ஸ், ஒரு 0.5% 1% சிஎஸ்கே ஃபேன்ஸ். அவங்க மட்டும் தான் இருந்தாங்க மேட்ச் முடிஞ்ச அப்புறம். we didn't get to celebrate it like this and all. I think every player and even the fans deserve to celebrate it. 100%. I think they will have a big celebrations in Bangalore. There's nothing wrong with it. I think in all fairness, விராட் கோலி ஒன்று சொன்னா, விராட் கோலி செம்ம அட்வைஸ் கொடுத்தா எல்லாருக்கும். அவன் என்ன சொன்னாங்க, டெஸ்ட் கிரிக்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், ஐபிஎல் வின் பண்ணது பெரிய விஷயம் எனக்கு, என்னோட பிகாஸ் he said நான் பிளட் ஸ்வெட் ஹார்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன் இந்த டோர்னமெண்ட், இந்த ஐபிஎல்க்கு, இந்த டீமுக்கு எல்லாம் சொன்னா. அண்ட் the team also has given him everything in all fairness. எஸ், அவன் நீ சொன்ன மாதிரி யோமி, அவன் என்ன பண்றான், அவன் சைல்ட்ஹுட்ல இருந்து அண்டர் 19 பிஃபோர் பிளேயிங் ஃபார் இந்தியால இந்த டீம் அவனை சப்போர்ட் பண்ணிருக்கு. This team has seen him through as before he played his debut for India as an IPL player. The entire cricketing career, his success as a cricketer, success as a player, as a captain, இந்த டீமோட தான் இருந்திருக்கான். ரிட்டையர்மெண்ட் அப்புறம் இந்த டீமோட தான் இருக்கான் பாரு. எக்ஸப்ட் ஒன் டே மேட்ச், இப்போ ரிட்டையர்மெண்ட் இந்த டீமோட தான் இருக்கான். ஸோ ஐபிஎல் ப்ராப்ளி இன்னும் ஃபியூ இயர்ஸ் ஆடுவான். himself probably play for 3-4 years ஐபிஎல். அதுக்கப்புறம் அவனோட கிரிக்கெட்டும் எண்ட் ஆக போகுது இல்லையா. பட் என்டையர்லி நீ பார்த்தனா பிகினிங் டு எண்ட் இவன் ஆர்சிபியோட வந்திருக்கான். That is something fantastic, la. I'm talking about the beginning of his cricketing career, the end of his cricketing career. That's what I mean. என்ன வேணாலும் சொல்லுங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா உங்களுக்கு உலகத்துல ரெஸ்பெக்ட் வேணும்னா டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுங்க. சீக்கா அதுலதான் அவர் முடிச்சாரு. ஞாபகம் இருந்தா மேத்யூ ஹேடனோட, நீங்க எனி ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம், ஆனா உலகத்துல அல்டிமேட் ரெஸ்பெக்ட் டெஸ்ட் கிரிக்கெட். அது 100% நீ ஃபார் கிரிக்கெட்டர் ஒரு இந்தியா ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடி ஒரு செஞ்சுரி அடிக்கணும், டெஸ்ட் மேட்ச் ஆடணும். எவ்ரிபடி எய்மிங் டு பிளே ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட்ல. நீ ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடணும், டெஸ்ட் மேட்ச் கேப்டன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆசை இருக்கு எல்லாருக்குமே. சோ என்னதான் டெஸ்ட் கிரிக்கெட் தான். அது இல்லாட்டி கிவ் டெஸ்ட் கிரிக்கெட், அதுக்கப்புறம் ஒன் டே கிரிக்கெட், அதுக்கப்புறம் T20 கிரிக்கெட், அதுக்கப்புறம் தான் ஐபிஎல். லைட்டா ஸ்விங் ஆச்சுன்னா கையும் வராது, காலும் வரல. நம்ம ஏற்கனவே பாத்துட்டோம். எங்க இந்த காலத்து கிரிக்கெட்டர் எல்லாம் பால பார்த்து, அதுவும் வெள்ளையா இருந்துச்சுன்னா டப்புன்னு பேட்டை விடுறாங்க. ரெட் பால் பார்த்தா எங்க, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் தான். பாப்போம், லெட்ஸ் see. அதான் நான் சீக்கா யோபி ஆக்சுவலி அந்த கான்வர்சேஷன் வேற பேசியிருந்தோம் கார்ல. 50 வருஷத்துல டெஸ்ட் கிரிக்கெட் சர்வைவ் ஆகுமா, அது வந்து ஒரு கேள்வி. போதும், எனக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டே வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சோ ஹைலி பாசிபிள் அனி, ஐ திங்க். அண்ட் இட் இஸ் கோயிங் இன் அ வெரி ஃபாஸ்ட் டைரக்ஷன். ஏன்னா கிளாசன்லாம் வந்து இஸ் a crowd puller. அவரு வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவர் ஆடலன்னா ஐ எம் ஷூர் இப்ப எல்லாரும் everybody is focusing on club cricket. ஐபிஎல் மாதிரி எல்லா franchise கிரிக்கெட் ஃபோக்கஸ் பண்றாங்க இப்ப. So entire world is moving towards franchise cricket. இப்ப எஸ்பெஷலி இந்த கப் வீக் அப்புறம் நீ பாரு, எவ்வளவு பேர் விட்டுருவாங்க தெரியல. ஃபார் ஆல் எவனா விட போறான்னு தெரியல. இப்ப நீ பார்த்தா இவன் எனக்கு ஒன் டே கிரிக்கெட் வேணான்ட்டான். யாரு? மேக்ஸ்வெல். எனக்கு ஒன் டே கிரிக்கெட்லாம் வேணாம், வெறும் ஐபிஎல் மட்டும் ஆடுறேன், 2020 ஆடுவேன், T20 மட்டும் ஆடுறேன்டா மேக்ஸ்வெல். அவன் வந்து எனக்கு எந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வேணான்றான். யாரு? கிளாசன். நான் SRH மட்டும் என்னமோ அந்த WTC ஆஷஸ்க்கு அப்புறம் அந்த பிக் 3ல மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட் மைட் சே இனஃப் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்னு தோணுது. ஏன்னா they are also at the fag end of their 30s. they are not young chickens anymore. அவங்களும் அவங்களோட கெரியர் எக்ஸ்டெண்ட். சீக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க சீக்கா, இனி தேதிக்கு கிளப் கிரிக்கெட் pays you really good money to take care of yourself and your family and your future as a cricketer. 100%. end of the day எல்லாமே வரும். ஒரு சைடு இந்தியாவுக்கு ஆடணும், ஒரு சைடுல ஐபிஎல் ஆடணும், ஒரு சைடுல நீ இந்தியாவுக்கு ஆடணும், எல்லாம் அது பணம் பண்ணணும் இல்லையா. end of the day you have to look at ஒவ்வொரு ஹோல்ஸ் பார்த்தனா நேச்சுரல் கிளாஸ் எட் பரா 23 crores டா உனக்கு. இதுல சவுத் SRHல 3 வருஷம் புக்டு 69 crores. சவுத் ஆப்பிரிக்கா எவ்வளவு ஆடினா அவனுக்கு என்ன கிடைக்கும்? அவனுக்கு ஒண்ணும் கிடைக்காது அவனுக்கு. அவரு பிரான்சைசி கிரிக்கெட்லயே தவமா இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. அப்படியே ஏன்னா ஆளு விடுங்க, நான் வரலாட்டான். தேங்க்யூ வெரி மச். 32 வயசு தான் அவனுக்கு, யோசிச்சு பாரு. Anyway, okay, it is that time of the day, Chika. First of all, I want to thank a lot of people. First, thank you to all our producers there, Rajesh, Satish and Kesavan. எல்லா நைட்டும் அவங்க தான் உட்கார்ந்து எங்களை ஹெல்ப் பண்றாங்க. ராஜேஷ் ஆல்வேஸ், சதீஷ் ஆல்வேஸ், கேசவன் ஆல்வேஸ். Rajesh, thank you Satish, thank you Kesava.
And thank you very much the Chiki Chika team. Most important viewers, 1000 கும்பிடு ரொம்ப தேங்க்ஸ் வியூவர்ஸ். உங்களோட சப்போர்ட் நம்ம எங்களால தாக்க முடியாது. ஏதோ 500k சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அது எப்படியா நீங்க எங்களையாவது அப்படி தூக்கிட்டு போயிட்டே இருக்க, நீங்க உங்க கையில தான் இருக்கு. தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் வியூவர்ஸ். ஏன்னா நாங்க வந்து ஏதோ ஒரு ஆரம்பிச்சோம், அப்ப சீரியஸா நாங்களும் பண்ணிட்டு பாருங்க வியூவர்ஸ். நைட் வந்து ரைட் 2:15 நாளைக்கு காலகாலத்துல அந்த ஃபிளைட் வர புடிச்சிட்டு போகணும். நான் இது எடிட் பண்ணி திருப்பி ஏர்ல வர போறது இந்த ஷோ வந்து. சோ பாருங்க, அந்த கமிட்டி தான் நாங்க பண்ணிருக்கோம். எங்களோட பெஸ்ட் நாங்க பண்ணுவோம். We keep continuing doing our Chiki Chika shows. அப்பப்போ யோமி நம்மளுக்கு வருவாரு. Yes, thank you Yomi, thank you always through the IPL. He's also takes யோமி நானி நீங்கலாம் அப்பப்போ எங்களுக்கு கெஸ்ட் ஷோ வந்து ரொம்ப தேங்க்ஸ். அஸ்வத் பாபு ஒரு ஷோ வந்தா கெஸ்டா வந்தா. Thanks a lot your guests. நம்மளோட கோ கமெண்டேட்டர்ஸ் கெஸ்டா வந்தீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் டே. And most of all, thank you to the entire Chiki Chika fans and family. It's your motivation. But Chika, biggest thanks to you Chika. நான் அது எப்பவுமே நான் சொல்லுவேன், நான் இப்பவும் சொல்றேன். உங்களோட motivation, your commitment drives all of us. At the age of 65, if you can do this, you are my hero. Anyway, guys, before you go, don't forget to check out Camper. Don't forget to check out Act Wi-Fi. Don't forget to check out Pizza Hut Juicylicious Pizzas. Click the links in the description below. Subscribe to our channel Chiki Chika. Hit the bell icon notification. We will be back again very soon. Cheers, guys.